வெல்கம் டு வாண்டர் ரேஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் இது என்ன கரண்ட் அஃபேர்ஸ்? நம்ம எக்ஸாமில் வந்து பேங்கிங் எக்ஸாமில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆன செக்ஷன். ஓகேவா? ஏன் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான செக்ஷன் சொல்கிறேன்னா, ஷார்ட் டியூரேஷனில் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும்னா அது இந்த செக்ஷனில் தான் முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் குவான்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதில் 5 to 6 மார்க் தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஆனால் கரண்ட் அஃபேர்ஸில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? இது வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம், ஷார்ட் டியூரேஷனில் அதிகம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுத்து படிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். அப்புறம் எந்தெந்த பேங்க் எவ்வளோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்டேட் நியூஸ். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம வந்து ஸ்டேட் நியூஸ் பார்ப்போம். ஸ்டேட் நியூஸ் வரும்போது என்ன சார் ஸ்டேட் நியூஸ் என்னென்ன மேஜராக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் நியூஸ்னால் மேஜராக ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கணும். அதில் என்ன டீட்டெயிலாக படிக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்கீம் எதுக்காக அந்த ஸ்டேட் கொண்டு வந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு மெயினாக அது படிக்கணும். ஓகேவா? ரெண்டாவது அந்த ஸ்கீம் நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்கீம் நேம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ் என்ன. ஓகேவா? தேர்ட் ஒன் வந்து சப்போஸ் அந்த ஸ்கீம் வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் சம்திங் அது மாதிரி கொடுத்துச்சுன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஓகேவா? அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ அந்த அமௌண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஓகேங்களா? இன்னும் ஸ்டேட் நியூஸில் வேறு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து டூரிஸ்ட் ரிப்போர்ட் வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து டூரிஸ்ட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணணும்னு வச்சால இந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் தான் டூரிஸ்ட் வந்து அதிகமாக வந்திருக்கான்னு ஒரு ரிப்போர்ட் வந்து வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோங்க, யூபி. ஓகேவா? 2019 வந்து இந்த ஸ்டேட்டில் தான் வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்னெல்லாம் பார்க்கணுன்னா, இந்த ஸ்டேட்டோட சிஎம் கவர்னர் படிச்சுக்கணும். ஓகேவா? ஆக்சுவலி பார்த்துக்கோங்க, இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்னென்னா 2019 வந்து இந்த ஸ்டேட்டில் நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணிருக்காங்க. இதான் நியூஸ். ஓகேங்களா? இந்த நியூஸ்லேருந்து வெவ்வேறு கொஷின் எப்படிலாம் அது வந்து நம்ம படிக்கலாம் சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்டோட சிஎம் கவர்னர் படிச்சுக்கோங்க. நம்ம என்ன நியூஸ் படித்தோம்? டூரிஸ்ட்னு படித்தோம். ஸோ டூரிஸ்ட்னு வரும்போது எதை படிக்கணும்? நேஷ்னல் பார்க். ஓகேவா? நேஷ்னல் பார்க் பற்றி படிக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்டேட்டில் இருக்க யுனெஸ்கோவோட சைட்ஸ். ஓகேவா? யுனெஸ்கோ சைட்ஸ் பற்றி படிக்கலாம். ஓகேவா? இன்னும் சில இம்பார்ட்டன்ட் மேனுமெண்ட்ஸ். ஓகேவா? மேனுமெண்ட்ஸ். ஏன்னா இந்த நியூஸ் எதை பற்றி சம்மந்தமாக வருது? டூரிஸ்ட். நான் சொன்னது டூரிஸ்ட். நம்ம ஜென்ரலாக எப்படி படிச்சோம்னா, டூரிஸ்ட்டில் இந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட் ரேங்க் வந்துருக்குன்னா அதோடு நிறுத்திடக்கூடாது. அந்த ஸ்டேட்டோட சிஎம் கவர்னர் படிச்சுக்கணும். டூரிஸ்ட்னு பண்ணுறதுனால கண்டிப்பாக நேஷனல் பார்க், அந்த ஸ்டேட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் யுனெஸ்கோ சைட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மேனுமெண்ட்ஸ் இதெல்லாம் நாம் அதில் டீட்டெயிலாக படிக்கணும். ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லைனில் நீங்கள் நியூஸ் படிச்சிங்கன்னா அந்த நியூஸையே நீங்கள் நிறைய டிவைட் பண்ணி இதுலேருந்து எப்படிலாம் இன்டேரக்ட் கொஷின்ஸ் எவ்வளோலாம் டிரைவ் பண்ணி நம்மளால் படிக்க முடியும்னு சொல்லி அப்படி படித்தா தான் எக்ஸாம்லேயே நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இது ஒரு முக்கியமான கேட்டகரி. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் நியூக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகே, என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வென்யூ கேட்பாங்க. ஓகேவா? வென்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடந்துச்சுன்னா அடுத்த கிரிக்கெட் வேர்ல்டு கப், அடுத்த எடிஷன் ஆஃப் கிரிக்கெட் வேர்ல்டு கப் எப்போ நடக்க போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிஃபா 2020 வந்து ஃபிஃபா 2022. ஓகேவா? ஃபிஃபா 2022 எங்கே நடக்க போகுதுன்னா கட்டார். ஓகேவா? இது நியூஸில் இப்படி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் எடிஷன் 2022ஓட ஃபிஃபா வேர்ல்டு கப் எங்கே நடக்க கொட்டாரில் வந்துச்சுன்னா நம்ம என்ன படிக்கணும்னா, இந்த ஃபிஃபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு படிச்சுக்கணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிஃபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு படிச்சுக்கணும். இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஜூரிச், சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கட்டாரோட கேபிட்டல் அண்ட் கரன்சி பற்றி நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? நியூஸ் என்ன? 2022ஓட ஃபிஃபா வேர்ல்டு கப் எங்கே நடக்க போகுது? கட்டார் நடக்க போகுது. இதுதான் நியூஸ். ஓகேங்களா? அதுலேருந்து என்னென்ன நம்ம படிக்கணும்? ஃபிஃபா. ஓகேவா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அது முதல்ல படிச்சுக்கணும். ரெண்டாவது வென்யூ சொன்ன மாதிரி வென்யூ எங்கேன்னு பார்த்தோம், கட்டாரில் நடக்குது. கட்டார்னு போது அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் கரன்சியை நாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிக்கணும். இதே ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்னென்னா அடுத்தது வந்து இல்லை என்னென்ன ட்ராஃபி கப்ஸ். ஓகேவா? என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஊபர் கப், அது மாதிரி கப்லாம் இருக்குது. டேவிஸ் கப், ஊபர் கப். இப்போ டேவிஸ் கப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிலாங்ஸ் டு டென்னிஸ். ஓகேங்களா? ஓகேவா? இட் பிலாங்ஸ் டு டென்னிஸ். ஓகேவா?
இது மாதிரி இந்த கேள்வியில் ஸ்டாட்டிக் ஜிகேவும் வரும் ஓகேவா. நியூஸ்ன்றது ஒரே நியூஸ் தான், அங்கே நடக்க போகுது ஓகேவா. அப்படி நடக்க போகுதுன்னா அது ஹெட் குவார்ட்டர்ஸ் எப்போ எங்கே நடக்க போகுது எப்போ நடக்க போகுது, சப்போஸ் அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் கரன்சி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிப்போர்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிப்போர்ட். ரிப்போர்ட்டில் என்னென்ன வரப்போகுது, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்கோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு ஒரு இம்பார்ட்டண்ட், வேர்ல்டு பேங்கோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க சர்டன் ரீசன்ஸ்க்காக ஓகேவா. இது மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அனதர் ஒன் இஸ் வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் வந்து IMF ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இப்படி நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அந்த ரிப்போர்ட்டில் யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, ரிப்போர்ட்னு வரும்போது அதில் யார் ஃபஸ்ட் பிளேஸ், ஃபஸ்ட் பிளேஸ் யார் இருக்கான்னு முதல்ல படிச்சுக்கணும். அந்த ரிப்போர்ட்டை யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அது யார் யூஸ்வலாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஓகேவா. அப்படி நீ வேர்ல்டு பேங்க்குன்னு படிக்கும்போது அடுத்த அதுலேருந்து என்ன கொஸ்டின் நீங்கள் டிரைவ் பண்ணணும்னா அந்த வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது ஓகேவா. வேர்ல்டு பேங்க் எங்கே இருக்குது, வாஷிங்டன் DC ஓகேங்களா. இப்படி தான் ஒரு கொஸ்டின்லேருந்து அப்படியே மூவ் ஆகி அதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணி படிக்க முடியும்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா இன்டெப்த்தாக போய் படிக்கணும் ஒரு கண்டப்ஸ் இருந்துச்சுன்னா ஓகேங்களா. ரிப்போர்ட் இப்படி தான் படிக்கணும் ஓகேவா. நல்லா நான் வச்சுக்கோங்க, ரிப்போர்ட் எப்படி, ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா அது யார் ரிலீஸ் பண்ணால் அதில் ஃபஸ்ட் பிளேஸ் யார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி வந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் கரன்சி படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ வேர்ல்டு பேங்க் சொன்னால் ஈஸ் ஆஃப் டூயிங், அட் த சேம் டைம் இந்த வேர்ல்டு பேங்கோட இந்த வேறு என்ன ரிப்போர்ட்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அதையும் நம்ம படித்து வச்சுக்கோங்களா. ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷன் அதோட அதர் ரிப்போர்ட்ஸையும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு கொஸ்டினில் எவ்வளோ 4-5 கொஸ்டின் வந்துச்சுங்களா, ஒரு கொஸ்டினில் 4-5 கொஸ்டின் நம்ம படிக்கிற மாதிரி வந்துச்சு ஓகேங்களா. இப்படி தான் நாம் ரிப்போர்ட்ஸ்லாம் படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நியூஸாக பார்ப்போம். இந்தியன் பேங்க் ஹேஸ் இன்ட்ரடியூஸ் எ கிசான் கிரெடிட் கார்டு லோன் ஸ்கீம் ஃபார் ஃபிஷர்மேன் இன் தமிழ்நாடு ஓகேங்களா. இந்த நியூஸில் வந்து என்னென்னலாம் படிக்கலாம் ஓகேவா, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறது நான். ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் பேங்க் படிச்சிருக்கோமா ஓகேவா. என்ன சொல்ல வராங்க, இந்தியன் பேங்க் இன்ட்ரடியூஸ் கிசான் கிரெடிட் கார்டு லோன் ஸ்கீம் ஃபார் ஃபிஷர்மேன் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஃபிஷர்மேன் கிசான் கிரெடிட் கார்டு அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க ஓகேங்களா. இப்போ இதில் என்ன படிக்கலாம், ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்தியன் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னு பார்க்கணும் ஓகேங்களா. அப்புறம் இந்தியன் பேங்க்கோட ஹெட் யாருன்னு பார்க்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட்டு படிக்க வேண்டியது வந்து கிசான் கிரெடிட் கார்டு ஓகேங்களா. இந்த கிசான் கிரெடிட் கார்டை டீட்டெயிலாக நம்ம படிக்கும், இது எப்போ லான்ச் பண்ணாங்க ஓகேங்களா, எப்போ அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த பேங்க்கில் கிசான் கிரெடிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இதே நியூஸில் அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் எங்கே போகணும், கிசான் கிரெடிட் கார்டுக்கு போடும் ஓகேங்களா. இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நம்ம படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுன்னு சொல்லிட்ட பிறகு நாம் தமிழ்நாடை பற்றின டீட்டெயில் தான் கொஞ்சம் படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இந்த சென்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க நேஷ்னல் பார்க் ஓகேங்களா, யுனெஸ்கோ சைட்ஸ் ஓகேவா, அதை பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கணும். தமிழ்நாடு CM கவர்னர் அவங்களாம் படிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஓகேவா, இது ஒரு சிங்கிள் நியூஸ் தான். இது எப்படிலாம் நம்ம வந்து நியூஸ் கேதர் பண்ண முடியும் பாருங்கள். இந்தியன் பேங்க் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் யாருன்னு பார்த்துக்கணும். அது அட் த சேம் டைம் இந்தியன் பேங்க்கோட டேக்லைன் அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கிசான் கிரெடிட் கார்டு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இதோட நிறுத்தக்கூடாது, கிசான் கிரெடிட் கார்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அண்ட் அதோட ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்ம படிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ அதை லான்ச் பண்ணாங்க, எந்தெந்த பேங்க்கில் கிசான் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க த்ரூ கிசான் கிரெடிட் கார்டு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கே தமிழ்நாடு மென்ஷன் பண்ணனால தமிழ்நாடு பற்றின டீட்டெயிலாகவும் நம்ம படித்து வச்சுக்கணும். மேஜலி இந்த CM கவர்னர் நேஷனல் பார்க் யுனெஸ்கோ சைட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸிம் பேங்க் provides 310 million lines of credit to Zimbabwe for thermal and river project ஓகேங்களா. இதுதான் நியூஸ் ஓகேங்களா. இந்த நியூஸ் என்னென்ன பார்க்கலாம், ஃபஸ்ட்டு எக்ஸிம் பேங்க் ஓகேவா. எக்ஸிம் பேங்க் நம்ம பார்க்கும்போது எக்ஸிம் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஓகேங்களா, எக்ஸிம் பேங்க் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஓகேவா, அதோட ரோல்ஸ்லாம் என்ன, எக்ஸிம் பேங்க்கோட ரோல்ஸ்லாம் என்ன, எக்ஸிம் பேங்க் எங்கே இருக்குது ஓகேவா. இதில் 3 கேள்வி வந்துச்சுங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது எவ்வளோ அமௌண்ட், நல்லா நான் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த நம்பர்ஸுக்கு நீங்கள் தரணும் ஓகேங்களா. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இந்த நம்பர்ஸில் தான் விளையாடுவாங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு அதில் நீங்கள் ஏதாவது க்ளூ வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம். 310 மில்லியனுக்கு நீங்களாக ஒரு க்ளூ ஓகேங்களா. நாம தான் க்ளூ வச்சு படிச்சுக்கோம். நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் ஆஃப் கிரெடிட், இது பேங்கிங் டெர்மினாலஜி ஓகேங்களா. ஸோ இதுவும் படிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து ஜிம்பாப்வே கொடுத்துருக்காங்களா, ஸோ ஜிம்பாப்வேவோட கேபிட்டல் கரன்சி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? அப்புறம் இதில் வேறு என்ன படிக்கலாம்னா என்ன ரீசனுக்காக கொடுத்துருக்காங்கிறதுக்காகவும் நாம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த கேள்வியில் அப்போ என்னெல்லாம் வருது பாருங்கள். இதுலேருந்து 3 வருது. எக்ஸிம் பேங்க் எங்கே இருக்குது, அதோட ரோல் என்ன, ஓகேங்களா, அதில் பார்த்தோமா. நெக்ஸ்ட் ஒன் வந்து எவ்வளோ அமௌண்ட், நம்பருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நான் சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன்று இது பேங்கிங் டேர்ம் இருக்குமா, லைன் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா? அனதர் ஒன் இஸ் எந்த கண்ட்ரி கொடுத்தா போது அந்த கண்ட்ரியோட ஞாபகம் வச்சு பத்தாது, அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் கரன்சிஸ் படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து எதுக்காக கொடுத்தாங்க லோன், அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த நியூஸ் பாருங்கள். Asian Development Bank will provide $346 million loan for power supply project in rural Maharashtra. ஓகேங்களா? அப்போ இதில் என்னென்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது ஏடிபி பேங்க். ஓகேங்களா? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, ஹெட் யாருன்னு படிச்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து எவ்வளோ அமௌண்ட், அதே மாதிரி தான் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். யாருக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யார், எதுக்கு, எதுக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ மகாராஷ்டிராவில் நம்ம நியூஸில் படிச்சிட்டோமா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன நியூஸ் சொல்லணும்னா மேபி இதுலேருந்து ஸ்டாட்டிக் ஒரு நியூஸ் வரலாம். ஓகேங்களா? இங்கே பவர் சப்ளை ப்ராஜெக்ட் வரலாம். மேபி மகாராஷ்டிராலேருந்து ஒரு ரிவர் பற்றின கூட கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஒரு கொஷின்லேருந்து எப்படிலாம் எவ்வளோ பாசிபிளான கொஷின்ஸ் வருதுன்னு சொல்லி டிரைவ் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் PM நரேந்திர மோடி inaugurated the strategically important Atal tunnel in Himachal Pradesh. இது என்ன நியூஸ், சிம்பிள் நியூஸ். ஓகேவா? அட்டல் டனல் இமாச்சல் பிரதேஷில் மோடி இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நியூஸ். இதுலேருந்து எப்படிலாம் கேள்வி வரும்னு பார்த்துக்கோங்க. PM நரேந்திர மோடின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கான்ஸ்டியூன்சி கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து அட்டல் டனல் சொல்லிட்டோமா, டனல் இந்த சென்ஸ் சொல்லும்போது எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்பாங்க. ஓகேவா? அந்த டனலோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ. ஓகேவா? இது ஒரு கேள்வியாக கேட்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம், இந்த டனல் எந்த 2 இடத்த கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? இந்த டனல் எந்த 2 இடத்த கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்புறம் இந்த டனல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்னு எல்லாம் படிச்சிருவாங்க, அதோட நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த லொக்கேட் எந்த ரேஞ்சில், ஓகேவா, எந்த பாஸில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா? அதெல்லாம் டீட்டெயிலாக படிச்சிடணும். ஓகேவா? மேஜரில் எல்லாம் பண்ண மிஸ்டேக் என்னென்னா இனாகிரேட் பண்ணிட்டாரு அட்டல் டனல், அது எங்கே, ஹிமாச்சல் பிரதேஷ், அதோட நிறுத்திடக்கூடாது. அந்த அட்டல் டனல் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அந்த டனல் எந்த 2 பிளேஸை கனெக்ட் பண்ணுது, அந்த டனல் எந்த இடத்துல லொக்கேட் பண்ணுது. ஐ மீன் நாட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் பற்றி நான் சொல்லலை, ஏன்னா ஆல்ரெடி நியூஸ்லேயே வந்துடுச்சு. லொக்கேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் இல்லை எந்த பாஸில் அது லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகேவா? இதெல்லாம் நாம் படித்து வச்சுக்கணும். ஓகேவா? சாதாரண நியூஸ் தான், பட் ஆனால் இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் டெரைவ் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து அவார்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகேவா? அவார்ட்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் ரத்னா அவார்டு இருக்குமா. ஓகேங்களா? பாரத் ரத்னா அவார்டா, பாரத் ரத்னா அவார்டு. ஓகேங்களா? இது மாதிரி நிறைய அவார்டு இருக்கலாம். எல்லா அவார்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஜென்ரலாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சில பர்சன்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ் தருவாங்க. நம்மளுக்கு மேஜராக இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சொல்லுவது நம்ம ஞாபகம் வருது என்னது, ஆஸ்கர் ஞாபகம் வரும், நோபல் ப்ரைஸ். ஓகேங்களா? ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு மேஜராக ஞாபகம் வர அவார்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சர்டன் ஃபீல்டில் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி அவார்ட்ஸ்லாம் தருவாங்க. இந்தியாவில் பார்க்கும்போது பாரத் ரத்னா அவார்ட், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட். ஓகேங்களா? இப்போ இந்த பாரத் அர்ஜுனா அவார்ட் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷத்துக்கான அர்ஜுனா அவார்டு இல்லை ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் இல்லை பாரத் ரத்னா அவார்ட் இந்த பர்சன் கொடுத்தாங்க இல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் அந்த பர்சன்ஸ் சொல்லி தான் நியூஸில் படிப்போம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிப்போம், அந்த பர்சன்ஸ் பற்றி தான் படிப்போம். யாருக்கு கொடுத்தாங்க மட்டும்தான் நாம் படிப்போம். ஓகேங்களா? அதோடு நாம் நின்றுடக்கூடாது. கொஷினில் டஃப் ஆகணும்னு அவங்க கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவார்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸில் கை வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, இந்த அர்ஜுனா அவார்ட், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டுலாம் இருக்குங்களா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட். ஓகேங்களா? இந்த அதான் வந்து யார் கொடுத்தா நம்ம படிச்சிருவோம். என்ன கேட்பாங்கன்னா இந்த அவார்டோட கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ. ஓகேங்களா? கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ,
அர்ஜுனா அவார்டோட கேஷ் ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோ ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு தராங்க, அர்ஜுனா அவார்டு தராங்கன்னா இந்த அவார்டில் எந்த ப்ரொஃபஷனுக்காக தராங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா. எந்த ப்ரொஃபஷனுக்காகவும் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அவார்ட்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் ரத்னா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா கொடுத்தாங்கன்னா யார் கொடுத்தாங்க படித்தோம் அது நேரத்தில் இல்லாமல் அதோட கேஷ் ப்ரைஸ் என்ன ப்ரொஃபஷனுக்காக அவங்க தராங்க ஓகேங்களா. இப்போ நோபல் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க நிறைய ஃபீல்டுக்காக தருவாங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிசன் அது மாதிரி தருவாங்க. அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க ஓகேங்களா. எக்கனாமிக்ஸ், பீஸ் அதுக்கெலாம் தருவாங்க ஓகேவா. பாஸ்கர்னா ஆப்வியஸ்லியும் இட்ஸ் ஃபார் சினி இண்டஸ்ட்ரி ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ஓகேங்களா. நம்ம நியூஸ் வந்து நிறையா புக்ஸ் ரிலீஸ் ஆகும் ஓகே. வேர்ல்டில் புக்ஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு பஞ்சம் இருக்காது ஓகேங்களா. அது அப்போ எப்படி சார் படிக்கிறதுனா இது வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் பிரிச்சுக்கோங்க புக்ஸை. அதில் நேஷ்னல் புக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா. ஓகேவா. நேஷ்னல் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்டர்நேஷ்னல் ஆத்தர் கம்ஸ் டு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா சப்போஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் புக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனால் ஒரு அவார்டு கொடுக்கப்பட்டுச்சுன்னா அப்போ அந்த புக்குக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா. அந்த ஆத்தருக்கும் அந்த புக்குக்கும் ஓகேங்களா. நேஷ்னல் நியூஸ் வரும்போது நேஷ்னல் புக்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா. இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும் புக்ஸ் படிக்கும்போது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் அவேர்னஸ் ஓகேவா. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இது என்ன ஸ்டாட்டிக் அவேர்ஸ்னால் முன்னாடியெல்லாம் 3 to 4 years பேக் முன்னாடியெல்லாம் என்ன நடக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸ் சிஏ கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக படிக்கணும் ஓகேங்களா. ஸ்டாட்டிக் அவேர்னஸ்க்குன்னு தனியாக படிக்கணும் ஓகேவா. இப்படி தான் சினாரியோ இருந்துச்சு 3 to 4 years பேக் முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக படிக்கணும், ஸ்டாட்டிக் ஐ மீன் இது வந்து ஸ்டாட்டிக்னால் எப்போதும் மாறாது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. பட் ஆனால் இந்த ஸ்டாட்டிக்கில் நிறையா இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நேஷ்னல் பார்க்குன்னு எடுத்துக்கோங்க, வைல்ட் லைஃப் சேன்ச்சுரின்னு எடுத்துக்கோங்க, ஸ்டேடியம்னு எடுத்துக்கோங்க, ஏர்போர்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, ரிவர் எடுத்துக்கோங்க, ரிவர் சைடில் இருக்க சிட்டி எடுத்துக்கோங்க. இவ்வளோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. ஸ்டாட்டிக்கு அது மாறாது பட் ஆனால் அவ்வளோ விஷயங்களுக்கு இது வந்து எதுலேருந்து மேஜராக வருன்றது உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் ஓகே. முன்னாடிலாம் என்னென்னா ஸ்டாட்டிக் படிச்சிடும் அவ்வளோ படிக்க வேண்டியிருக்கும். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை பேஸாக வச்சு ஸ்டாட்டிக் அவேர்னஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா. இப்போலாம் அப்படி தான் கேள்விகள் வருது ஓகேங்களா. ஓகேவா. அதுக்காக நம்ம ஸ்டாட்டிக் படிக்க கூட கிடையாது. நீங்கள் ஸ்டாட்டிக்ன்றது ஸ்டேஷனரி ஓகேங்களா. அது நீங்கள் படித்து வச்சு தான் ஆகணும் ஓகேவா. பட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் ஓகேவா. நான் சொன்னால ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அவார்டு கொடுக்குதுன்னா ஓகேவா, அது இது அந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆல்ரெடி எதில் இருக்குது இந்த ஸ்டாட்டிக் இருக்குது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்க்ன்றது அது ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது மாறவே மாறாது ஓகேவா. இதில் தான் இருக்குது ஓகேவா. பட் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் பற்றி எங்கே இடத்துல பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வேர்ல்டு பேங்க் பற்றி ஒரு இடத்துல வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவுக்கு இவ்வளோ லோன் கொடுத்தாங்க ஓகேவா. அப்படி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா எக்ஸாமில் அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஸ்டாட்டிக் வந்து மோஸ்ட்லி டிரைவ்டு ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை இன்டெப்த்தாக படித்தா மட்டும்தான் இதுலேருந்து என்ன ஸ்டாட்டிக் வருன்றது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. இல்லைனா நீங்கள் ஸ்டாட்டிக் என்ன தான் இவ்வளோ படிக்கணுமா ஓகேவா. இது எதுக்கு இல்லை அந்த ஸ்டாட்டிக்கில் எதில் இம்பார்ட்டன்ஸ் கொடு எப்படி கண்டிப்பாக அதில் எக்ஸாமுக்கு வருமா அப்படியே ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இன்டெப்த்தாக படிச்சிங்கன்னா படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் எந்த ஸ்டாட்டிக் வரும்னு சொல்லி ஓகேங்களா. சரி, இந்த ஸ்டாட்டிக் அவேர்னஸில் என்னென்னா மேஜராக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் பார்க்ஸ் ஓகேங்களா. ஓகேவா. நேஷ்னல் பார்க்ஸ் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் when it comes to ஸ்டாட்டிக் அவேர்னஸ் ஓகேவா. இந்த நேஷ்னல் பார்க் நீங்கள் எப்படி சார் படிக்கிறதுனா நேஷ்னல் பார்க் கண்டிப்பாக நிறையா விதவிதமான நேமில் இருக்குது ஓகேங்களா. ஒரு ஸ்டேட் எடுத்திங்கன்னா மினிமம் 3 to 4 நேஷ்னல் பார்க் இருக்குது. அப்போ எவ்வளோ ஸ்டேட் இருக்குது ஓகேவா, அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. அது நீங்கள் ஷார்ட்கட்டாக என்ன பண்ணால் நேஷ்னல் பார்க் படிக்கும்போது நீங்கள் ஒரு கதையை வச்சு தான் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குஜராத்னு ஒரு ஸ்டேட் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க நேஷ்னல் பார்க் எல்லாத்தையும் நீங்களாக ஒரு கதையை ஃப்ரேம் பண்ணி லிங்க் பண்ணி எல்லா நேஷ்னல் பார்க்கையும் படிக்கணும் ஓகேங்களா. அப்படி தான் நீங்கள் படிக்கணும். அப்படி படித்தா தான் ஈஸியாகவும் இருக்கும் நேஷ்னல் பார்க் ஓகேங்களா. இப்போ இது எப்படி சார் ஒரு ஹிண்ட்டு மாதிரினா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களா. இந்த வருஷம் வந்து டைகர் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா ஸோ நேஷ்னல் பார்க் பற்றின கொஷின்ஸ் வர வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா. எப்படி வருது ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் டைகர் பாப்புலேஷன் பற்றி படிச்சிருக்கோம் ஓகே. டைகர் பாப்புலேஷன் வரும்போது வைல்ட் லைஃப் சேன்ச்சுரியில் நேஷ்னல் பார்க் பற்றி தான் அவங்க பேசி ஆகணும் ஓகேங்களா, கேள்வி கேட்டாகணும் ஓகேவா. ஸோ இதை பற்றி வர வாய்ப்புகள் அதிகம். இப்படி தான் நான் சொன்னேன் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஸ்டாட்டிக் அவேர்ஸ்க்குமான லிங்க் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஏர்போர்ட்ஸ்னு வரும்போது
நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, எங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ஓகேங்களா, அது மாதிரி நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நீங்கள் எப்போ நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, சப்போஸ் ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து சேஃபஸ்ட் ஏர்போர்ட் சொல்லி ஒரு அவார்டு வருது. ஓகேங்களா, இது பிக்கெஸ்ட் ஏர்போர்ட், இல்லை புதுசாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து பெருசாக லான்ச் பண்ணுறாங்க, அப்படி தான் நியூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு அப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா, அனதர் ஒன் இஸ் பட்ஜெட். இது இயர் வைஸ் மாறும் தான், ஒவ்வொரு வருஷத்துக்கு மாறும் தான். பட் இது நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் மாதிரி கன்சிடர் பண்ணி ரொம்ப, ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த பட்ஜெட் வந்து ஒரு வருஷம் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டில் வந்து அதிக வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன். ஓகேங்களா, கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வரும் பட்ஜெட்லேருந்து. ஓகேங்களா, சரி பட்ஜெட்டில் என்ன டஃப்னஸ் கொடுக்க முடியும்னா கேள்வி கேட்குறவன் இங்கே என்ன பண்ணுவான்னா பட்ஜெட்டில் நம்பர்ஸை வச்சு தான் கேள்வி வரும் நிறையா. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, பட்ஜெட்டில் நம்பர்ஸை வச்சு தான். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் அவங்க அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் அவங்க கேள்வி மோஸ்ட்லி டஃப்னஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுலேருந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, இல்லை பட்ஜெட்டில் வரும்போது இப்போ நீங்கள் பட்ஜெட் படிக்கும்போது சில ஃபினான்ஷியல் நியூஸும் நீங்கள் சேர்த்தே படிப்பீங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி டெஃபிசிட், ஓகேங்களா, ஃபிஸ்கல் டெஃபிசிட், அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. ஓகேங்களா, பட்ஜெட்டில். ஓகேவா, ஸோ பட்ஜெட் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக கம்பல்சரியாக பட்ஜெட்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்தோம், இப்போ பற்றி நம்ம சம்மரியாக பார்ப்போம். என்னென்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததில் கரண்ட் அஃபேர்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகேவா, நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணலான்னா 75% வரைக்கும் நீங்கள் கொடுக்குற நியூஸை அப்படியே படிச்சுட்டு, ஓகேங்களா, அதுலேருந்து 1 to 2 கொஷின்ஸ் டெரைவ் பண்ணிங்கன்னா எல்லாராலையும் 75% வரைக்கும் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா, மீதி இருக்க அந்த 25% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இதில் யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஈஸியாக போஸ்டிங் அடிப்பாங்க. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, இந்த 75% எல்லாருமே படிச்சுடுவாங்க. ஓகேங்களா, இந்த 25% வர கொஷின்ஸை வந்து யார் அட்டன் பண்ணி கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க தான் போஸ்டிங் அடிப்பாங்க. ஓகேவா, அப்போ இந்த 25 மார்க்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸில் சொன்ன மாதிரி டீட்டெயில்டாக படிக்கணும். இந்த 25% கொஷின்ஸ் வெளிலேருந்து எங்கேயுமே வராது. நல்லா வச்சுக்கோங்க, வெளிலேருந்தோ எங்கேருந்தோ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கொஷின் எக்ஸாம்பிள் கேட்கவே மாட்டாங்க எப்போதுமே. நல்லா வச்சுக்கோங்க, எப்போதும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்த பற்றியோ நியூஸே கேட்க மாட்டாங்க. இந்த 25% இதுலேருந்து தான் வந்திருக்கும். ஓகேவா, ஆனால் எப்படின்னா ரொம்ப இன்டைரக்டாக. ஓகேங்களா, உள்ளே போய் ஒரு 4th செக்ஷனுக்கு மாதிரி அதுமாதிரி உள்ளே ஒரு கொஷின் எடுத்து அதுலேருந்து கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ சிஏ படிக்கும்போது டீட்டெயிலாக படிங்க. ஓகேவா, அப்படி சொன்ன மாதிரி தான் சிஏக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தும் படிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா ஷார்ட் டியூரேஷனில் அதிக மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும்னா அது ஒரே செக்ஷன், கண்டிப்பாக அது கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன் தான். ஓகேங்களா, இதில் நம்ம என்னென்ன பார்த்துன்னு சொல்லி ஒரு சின்ன ரீகால் போய்க்கலாம். ஓகேங்களா, மேஜர் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ஸ்டேட் நியூஸ் படிக்கணும்னு சொன்னோமா. ஓகேங்களா, ஸ்டேட் நியூஸ்னால் ஸ்கீம்ஸ், ஓகேவா, யோஜனா, அதை பற்றிலாம் படிக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் படிச்சுனா ஸ்போர்ட்ஸ்னால் வென்யூ, ஓகேங்களா, எந்த கண்ட்ரி நடிக்குமோ அந்த கண்ட்ரியை பற்றிலாம் நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அவார்ட்ஸ் பற்றி படித்தோம். யார் கொடுக்குறாங்கன்றது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும், யாரை எதுக்காக கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அவார்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் பற்றி படித்தோம். ஓகேங்களா, அண்ட் ஸ்டாட்டிக் பற்றி பேசணுமா. ஓகேங்களா, ஸ்டாட்டிக் பற்றி. ஓகேவா, ஸ்டாட்டிக்கில் நம்ம என்ன பண்ணோம், நேஷ்னல் பார்க் பற்றி பேசணும், ஏர்போர்ட் பற்றி பேசணும். ஓகேங்களா, இதெல்லாம் நாம் பார்த்த டாபிக்ஸ். நேஷ்னல் பார்க், ஏர்போர்ட், பட்ஜெட் பற்றிலாம் கூட நம்ம பார்த்தோம். ஓகே, பட்ஜெட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் நம்ம பார்த்த டாபிக், கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்த்த டாபிக். தேங்க்யூ. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.